வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் எப்போவாச்சும் ஏதோ ஒரு ஆப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியோ இல்லைனா நார்மலாக நம்மளே இப்படி ஒரு ஆப்பை டெவலப் பண்ணால் என்ன அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? அப்படி நினச்சிட்டு அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். அண்ட் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்காகவும் தான். இந்த வீடியோவில் உங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்பை எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அந்த ஸ்டெப்ஸ் என்னன்னா: பிளானிங் யுவர் ஆப், செலக்டிங் த பெஸ்ட் டெவலப்மெண்ட் டூல்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ், டிசைனிங், டெவலப்மெண்ட், டெஸ்டிங் அண்ட் லான்ச்சிங் இட் இன் கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஆப் ஸ்டோர். இப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் தினேஷ் குமார், நான் ஒரு ஆப் டெவலப்பர் அண்ட் டெக் ஸ்டார்ட் அப் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கோடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆப்பை பிளான் பண்ணணும். இங்கே பிளானிங்கிறது என்னென்னா, உங்ககிட்டயே நீங்கள் சில கொஸ்டின்ஸ் கேட்டுக்கணும். உங்கள் ஆப்போட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். அது சோஷியல் மீடியா ஆப்பா, ஷாப்பிங் ஆப்பா அண்ட் கேமிங் ஆப்பான்னு. அண்ட் உங்கள் ஆப் என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறதுங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அண்ட் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் யார், அதாவது இந்த ஆப்பை யார் யூஸ் பண்ண போகிறாங்கிறதையும் நம்ம டிஃபைன் பண்ணணும். லைக் ஸ்டூடெண்ட்ஸா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸா, இல்லை பிஸ்னஸ் பீப்புள்ஸான்னு. அண்ட் உங்கள் ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்னாடி டிசைட் பண்ணி லிஸ்ட் டவுன் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா தான் நம்ம கோடிங் ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ எடுத்துக்கலாம். அவங்களுடைய பர்பஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஃபுட் அண்ட் கிராசரி டெலிவரி ஆப். இவங்க என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்கன்னா, அர்பன் சிட்டிஸில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஃபுட்டுக்காக ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டு வர மாதிரி இருக்குது. இதனால அவங்களுக்கு டைம் ரொம்ப கன்சியூம் ஆகுது. ஸோ நம்ம வீட்டிலே டெலிவரி பண்ணுறதுனால அவங்க டைமும் சேவ் ஆகும் அண்ட் அவங்க எஃபர்ட்டும் கம்மியாகும். இவங்க டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா, அர்பன் கஸ்டமர்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், எல்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் லிஸ்டிங், ஆர்டர் ட்ராக்கிங், பேமெண்ட் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி க்ளீனாக பிளான் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம கிட்ட பிளான் அண்ட் ஐடியா ரெடியா இருக்கு. எப்படி கரெக்டான டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்க ரெண்டு சாய்ஸஸ் இருக்கு: நேட்டிவ் ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆப் டெவலப்மெண்ட். உங்களுக்கு நேட்டிவ் அண்ட் கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட் என்னன்னு தெரியலனா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அதை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா, ஐ ப்ரிஃபர் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆப்ஸ். யூஐ சூப்பராக இருக்கணும் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளட்டர் சூஸ் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ரியாக்ட் நேட்டிவ் சூஸ் பண்ணுங்க. போத் ஆர் பெஸ்ட் ஃபார் பிகினர்ஸ். ஓகே, நம்ம ஃப்ரேம் ஒர்க் சூஸ் பண்ணிட்டோம். அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக விஎஸ் கோட் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஃப்ளட்டர் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் போத் விஎஸ் கோட் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணிக்கலாம். டிசைனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஆப் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம முன்னாடியே பிளான் பண்ணதை வச்சு நம்ம டிசைன் பண்ணணும். அப்படி டிசைன் பண்ணால் தான் நமக்கு டெவலப்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த டிசைன் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், விஷுவலி அப்பீலிங் கலர்ஸ் அண்ட் ஃபான்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த டிசைனிங் தான் நம்ம யூஐ யூஎக்ஸ் டிசைனிங் சொல்லுவோம். அண்ட் இதை நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்காக ஃபிக்மா அண்ட் அடோப் எக்ஸ்டி யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம டிசைன் பண்ணிட்டோம்னா இது கோடிங்கான டைம். என்னால் டெவலப்மெண்ட் பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். நீங்கள் ஃப்ளட்டர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டார்ட் அப்படிங்கிற லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க. இதே ரியாக்ட் நேட்டிவ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிற லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுவீங்க. உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் பேசிக்கான நாலேஜ் இருந்தாலே போதும். இது கூட சேர்த்து விஜிட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றி அப்கமிங் வீடியோஸில் நம்ம இன்னும் டீப்பராக டைவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். நம்ம ஆப்பை பில்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆப்பை டெஸ்ட் அண்ட் டீபக்கிங் பண்ணணும். அதாவது எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸுமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அந்த ஒர்க் ஃப்ளோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணணும். கண்டிப்பாக அதில் சின்ன சின்ன எரர்ஸ் அண்ட் பக்ஸ் வரும், அதை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது லான்ச் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஆப்பை பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஆண்ட்ராய்டு அண்ட் iOSக்குன்னு நம்ம செப்பரேட்டாக தான் பப்ளிஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு எப்படி பப்ளிஷ் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் பிளே ஸ்டோரில் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா .aab இல்லைனா .apk அப்படிங்கிற ஃபைல் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம ஆப்பை கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறமா கூகுள் பிளே டீம் கேட்குற சில கொஸ்டின்ஸ்க்கெல்லாமே நம்ம ஆன்சர் பண்ணணும். லைக் உங்கள் ஆப்போட கேட்டகரி என்ன, உங்கள் ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் என்ன, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதுக்கப்புறமா நம்ம ஆப்பை ரிவ்யூக்கு சப்மிட் பண்ணிடணும். இதே iOS-ஆக இருந்தால் ஆப்பிள் டெவலப்பர் ப்ரோக்ராமில் நம்ம சைன் அப் பண்ணணும். அதுக்கப்புறமா எக்ஸ்கோடுங்கிற டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம ஆப்பை ஆப் ஸ்டோருக்கு அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க கேட்குற சில கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணதுக்கப்புறமா அங்கேயும் நம்ம ரிவ்யூக்கு சப்மிட் பண்ணிடலாம். ரிவ்யூக்கு சப்மிட் பண்ணதுக்கப்புறமா கூகுள் பிளே டீம் அண்ட் ஆப் ஸ்டோர் டீம் அதை வெரிஃபை பண்ணுவாங்க. இஃப் எவ்ரிதிங் இஸ் லுக்ஸ் ஃபைன்னா நம்ம ஆப்பை பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்கள் ஆப்பை இந்த வேர்ல்டில் இருக்க யார் வேணாலுமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தட்ஸ் இட். உங்கள் ஃபர்ஸ்ட் மொபைல் ஆப்பை எப்படி பில்ட் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஒன்று டெவலப்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. உங்களுக்கு எதாவது ரெக்வஸ்ட் இருந்தாலுமே நீங்கள் அதை கமெண்ட் சொல்லிவிடுங்க. அண்ட் உங்களை நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.